நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து பிரியமானவர்களே, கர்த்தருடைய வருகை மிக சமீபம். கர்த்தர் மறுபடியும் வரப்போகிறார். ஓகே, கர்த்தர் வருகை எப்படி இருக்கும் அப்படி என்றால், அதோட ஈவெண்ட்ஸ் பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரியும். உங்களுக்கு மறுபடியும் நான் சொல்றேன், இது வீட்டில் சொல்லியிருக்கிறேன்னா. ஓகே, என்னன்னா கர்த்தருடைய வருகை திடீர்னு ஒரு நாள் கடைசி எக்காலம் சத்தம் கேட்கும் பொழுது கிறிஸ்தவ சபைகள், கிறிஸ்தவர்கள், கர்த்தருக்குள்ளாக ஜீவிக்கிறவர்கள் இப்படி மறைஞ்சிருவோம். பேசி கொண்டு இருக்கிற இடத்துல வானத்துல சத்தம் கேட்கும், நம்ம மறைஞ்சிருவோம். எப்படி மறைவோம் அப்படின்னா, நம்ம போட்டிருக்கிற துணி, மணி, இந்த மோதிரம், கடிகாரம் எல்லாம் அப்படியே அங்க விழுந்துரும். நம்முடைய சரீரம் மட்டும் எங்க போயிடும்? பரலோகம். இயேசு கிறிஸ்து வானத்துல நிற்பார். அவரோட கூட நம்ம சேர்க்கப்பட்டு என்றென்று பரலோகத்துல அவரோட வாழ போய்விடுவோம். அந்த சம்பவத்துக்கு ஒட்டி உலகத்துல சில சம்பவங்கள் நடக்கும். அதுல ஒன்று, எருசலேமில் ஆலயம் கட்டப்படும். ஆலயம் கட்டப்பட்ட உடனே இந்த உலகம் 7 ஆண்டு அந்தி கிறிஸ்துவின், அதாவது பிசாசின் கையில 7 வருடம் கொடுக்கப்படும். 7 வருடத்துல கிறிஸ்தவரை கைவிடப்பட்டவர்கள் ஆண்டவரை தேடுவார்கள். கைவிடப்பட்டவர்கள் வருகையில கைவிடப்பட்டவர்கள் ஆண்டவரை தேடுவார்கள். மற்றவர்களும் இதுவரை சுவிசேஷத்தை கேட்டு நம்பாதவர்களும் அப்போ நம்பி இயேசுவை விசுவாசிப்பார்கள். ஆனால் அது லேசான காலம் அல்ல, அது ஆபத்தான காலம். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவரும் சென்று விடுவார். பரிசுத்த ஆவியானவரும் இனி பூமியில இருக்க மாட்டார். அப்போ கிறிஸ்துவ விசுவாசிகள் கடந்து போகிறது இப்போ மாதிரி அப்படியே பிளெக்சிபிளாலாம் இருக்க முடியாது. ஒண்ணு அந்தி கிறிஸ்துவ வணங்கணும், பிசாசை வணங்கணும், இல்லைன்னா கொலை, துன்புறுத்தல். எதுக்கு நிக்க போறோம்? எங்க நிக்க போறோம்? அந்தி கிறிஸ்து ஒரு முத்திரையை கொண்டு வருவானா? அந்த முத்திரை இல்லாம என்ன செய்ய முடியாது? வாங்க முடியாது, விற்க முடியாது. அப்போ ஒரு பாஸ்டருடைய செய்தி நான் கேட்கும் பொழுது, அவருடைய சர்ச் மெம்பர்ஸுக்கு இந்த மீட்டிங் நடக்கிறாராம். அவர் பேசும்போது அவர் கேட்கிறாரு, அதாவது ஒரு நார்மல் மீட்டிங், ஏதோ ஒரு மீட்டிங்கில் உட்காந்து பேசி இருக்கும்போது, எத்தனை பேர் முத்திரையை வாங்கிக்குவீங்க, எத்தனை பேர் முத்திரை வாங்க மாட்டீங்க அப்படின்னா, எல்லாரும் நாங்க முத்திரை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ சொன்னாரு, சரி உங்களுக்கு பசி, முத்திரை இல்லாம உங்களால் வாங்க முடியாது, ஓகே. உங்களுடைய 1 வயசு குழந்தை பசி அழுகுது, என்ன செய்வீங்க? 5 வயசு குழந்தை பசி அழுகுது, சாப்பிட ஒண்ணுமே இல்லை. அந்த முத்திரையை வாங்கினாதான் நீங்க போய் உணவு வாங்க முடியும். உங்கள்ட்ட பணம் இருக்கும், பட் யூ கேனாட் பை. என்ன செய்வீங்க? சொன்னாங்களா, இல்லை நாங்க முத்திரை வாங்கிடுவோம் அப்படின்ட்டாங்க. அந்த சூழ்நிலை கொஞ்சம் உணர்ந்து பார்ப்போம். நம்ம ஓகே, பிள்ளைங்க இல்லை வயசானவங்க வீட்டில் இருக்கிறாங்க, அவங்களாம் முடியல, சாப்பிடல, ஐயோ என்ன செய்வோம்? ஆனால் அதெல்லாம் எப்போ வரும்னா, சபை எடுத்துக்கொள்ளப்பட்டது பிறகுதான் இந்த உபத்திரவ காலம், மகா உபத்திர காலம் பைபிள் சொல்லுது. ஆகினாலே ப்ளீஸ் நம்ம ரெடி ஆயிடுவோம். உபத்திர காலம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேணாம். ஆகையினாலே இந்த நாளினுடைய செய்தியிலே, இந்த வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், எப்படி அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகணும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. இன்னொரு முக்கியமான விஷயம் அதுல உண்டு. மலேசியாவில் இருக்கிற வாலிபர்கள் மற்றும் தமிழர்கள் தமிழ வாலிபர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது, அதில் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு என்னன்னா, கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன், அதாவது ஆபத்தான சூழ்நிலை. அந்த சூழ்நிலை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏனென்றால் தமிழர்களுடைய நிலை எவ்வளவு மோசமாக இருக்கிறது அப்படி என்று ஒரு பட்டியலே நமக்கு தெரியும். என்ன வாலிப பிள்ளைங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு தெரியுமா, வாலிபர்கள் அநேகர் 30 வயசு கூட தாண்ட மாட்டுறாங்க, 30 வயசுக்கு தாண்ட மாட்டுறாங்க, 40 வயசு தாண்ட மாட்டுறாங்க, 50 வயசு தாண்ட மாட்டுறாங்க. என் கூட படிச்சவங்க அநேகர் இறந்து போயிட்டாங்க. இப்படி இருக்கு சூழ்நிலை. அப்புறம் அவங்களுடைய
அவங்களுடைய நிலைமை, அதாவது பொருளாதாரத்துல மலேசியால தமிழர்களோட பொருளாதாரம் எப்படி இருக்கு? நல்ல மகிழ்ச்சியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமா தமிழர்கள்? சொல்லுங்க. பொருளாதாரம் எப்படி இருக்குது? கல்வி எப்படி இருக்குது? தமிழ் ஸ்கூல்ல படிக்கிற வரைக்கும் ஆசிரியர்கள் தமிழ் பிள்ளைகளை நல்ல சொந்த பிள்ளையை போல, எல்லாரும் அல்ல, ஆனா அநேக ஆசிரியர்கள் நன்றாய் பராமரித்து அவங்களை தேர்ச்சி கொடுக்கணும் அப்படின்னு அவர் மகன் படிக்கும் பொழுதும் ஒரு சார் இருந்தாரு. சொந்தமாய் காசுலாம் வாங்காம சொந்தமா எஃபர்ட் போட்டு கிளாஸ் நடத்தி டீச் பண்ணி பிள்ளைங்களை அப்படியாக உருவாக்குகிற ஒரு இருதயம் உள்ள ஆசிரியர்கள் அநேகர் உண்டு. ஆனா எப்போ செகண்டரி ஸ்கூல் போறாங்களோ பிள்ளைங்களோட நிலைமை மிக மோசம். ஆசிரியர்களுக்கு அங்கு பிள்ளைகள் மேலே என்ன கவனம் இல்லை, அக்கறை இல்லை. அக்கறை இல்லை. எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு நமக்கு தெரியும். பிள்ளைங்களாம் அடிச்சு பிடிச்சி மேல போனாதான் உண்டு. பணம் உள்ள பெற்றோர் என்ன செய்வாங்க? டியூஷன் அனுப்பி, நேரம் இருக்கிறவர்கள் வசதி உள்ளவர்கள் போய் விட்டுட்டு ஏத்துக்கிறது. இந்த வசதி உள்ளவர்கள்லாம் அவர்கள் நல்ல நல்ல டியூஷனுக்கு அனுப்பி அவர்கள் பிள்ளைகளை ஒரு மாதிரி டெவலப் பண்ணி கொண்டு வந்துருவாங்க. ஆனா ஏற்கனவே தமிழர்கள் நிலை பொருளாதாரத்திலே ரொம்ப அடி வாங்கி இருக்கிறதுனாலே எல்லாருனாலும் இப்படி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையும் உண்டு. சில பிள்ளைகள் சொந்தமாக தங்களை மோட்டிவேட் பண்ணி கற்றுக்கொள்ளுகிறதும் உண்டு. ஆனால் இந்த சமுதாயம் போகிற போக்கு எப்படி இருக்கிறது அப்படி என்றால், இவர்களுடைய இந்த நிலை மிக மோசமாக இருக்கிறது. மிக மோசமாக இருக்கிறது. இப்போ எஸ்பிஎம் ரிசால்ட் இதெல்லாம் வந்துச்சுன்னா நல்லா ஸ்கோர் எடுக்கிற நம்ம பிள்ளைங்க நல்லா ஸ்கோர் பண்றாங்க தான், நம்ம அதை தான் பார்க்குறோம். பட் கீழே விழுகிற பெர்சன்டேஜ் நமக்கு தெரியாது. ரொம்ப மோசமா இருக்குது தமிழக நிலை. ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு அப்படி வேதத்திலிருந்து காட்டுவேன். அப்புறம் சோசியோ எக்கானமிக் அண்டர் கிளாஸ் அப்படி என்றால் தமிழர்களுடைய வருமானம் என்பது அவர்களுடைய தேவைகளை காட்டிலும் குறைவாக இருக்கு. வருமானம் இல்லை. கர்த்தருக்கு நான் எப்போதும் ஒரு காரியத்துக்காக நன்றி சொல்லுவேன். என்னன்னா, இந்த கிராப் பிற்பாடு என்ன லாலா மூவ் இதுங்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவேன். ஏன் தெரியுங்களா? அது இருக்கிறதுனால ஓரளவு ஜனங்கள் என்னது வருமானத்தை ஈண்டுகிறார்கள். அது இல்லைன்னா யோசிச்சு பார்ப்போம், வேலை இல்லா திண்டாட்டம் எப்படி இருக்கணும். தமிழர்களுக்கு வேலை கிடைக்கிறதே இல்லை. ஒரு வீடு வாடகைக்கு கொடுக்க மாட்டாங்க, அப்படிதானே? ஒரு வீடு வாடகை கிடைக்க மாட்டேங்குது. ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னா அல்லது ஒரு வாகனம் வாங்கணும் என்று சொன்னால், நான் கேள்விப்பட்ட பிரகாரம் மற்றவர்களுக்கும் தமிழர்களுக்கும் உள்ள அந்த இந்த என்னது அந்த என்ன சொல்லுவாங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வித்தியாசப்படுகிறதாம். எவ்வளவு தூரம் உண்மை என்று தெரியவில்லை, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படியாக தமிழர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள்? தே பீன் நெக்லெக்டட், நிராகரிக்கப்படுகிறார்கள். நான் சொல்வது உண்மையா இல்லையா? சொல்லுங்க, உண்மையா இல்லையா? நீங்க வேலை செய்றீங்க, நீங்க சொல்லுங்க, தமிழ் நிலைமை எப்படி இருக்குது? மோசமா. அப்புறம் இன்னொரு காரியம் அவர்கள் கடந்து போகிறது என்னன்னா, ஸ்டேட்லெஸ்னஸ், அதாவது டாக்குமெண்டேஷன் இல்லை, அதாவது ஒரு அங்கீகரிப்பு இல்லை. மலேசியா சிட்டிசன் என்ற ஒரு அங்கீகரிப்பு இல்லாத நிலை இன்றும் அநேகருக்கு உண்டு. அநேக தமிழர்களுக்கு இன்னும் பிரச்சனை. ஐசி இல்லை, அவங்களால பிறந்து சுறா இல்லை. இட்ஸ் வெரி பேட், வெரி பேட். அவ்வளோ மோசமாக போயிட்டு இருக்குது. அப்புறம் அவர்கள் உதாசீனப்படுத்தப்படுகிறார்கள். டிஸ்கிரிமினேஷன் ஸ்கூல்ல, வேலை செய்கிற இடத்துல. அது அந்நியர்கள் வெளிநாட்டிலே வந்தவங்க தமிழனை துரத்துறான், தமிழனை இழிவா பார்க்கறான். நடக்குதா இல்லையா? அரசாங்கத்திலேருந்து என்ன வருது? அப்படியாக ஒரு அலோகேஷன் வந்தாலும் அதை சுருட்டி கொள்வதற்கு சிலர் முயற்சி செஞ்சு கொண்டு இருக்கிறார். இடையில ஒரு ஃபியூ இயர்ஸ் நம்ம பார்த்தோம், தமிழர்களுக்கு இந்த ஒதுக்கப்பட்ட
ஒரு சலுகை, மித்ரா சலுகையில எத்தனை பேர் ஊழலிலே மாட்டினார்கள்? வெளிவந்த செய்தி தானே. எத்தனை பேர் அதில் தமிழர்களுக்கு, மக்களுக்கு போயிட்டு சேர வேண்டிய பணம் அவர்கள் விளையாண்டு விட்டார்கள். எப்படியாக இருக்கிற ஒரு சூழ்நிலை. இன்னொன்று என்ன, எப்படியாக இந்த தமிழர்கள் வாலிப பிள்ளைங்க இப்படி ஒரு 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 நிர்பந்த நிலைக்கு தள்ளப்படுகிறதுனாலே அவங்க என்ன செய்யறாங்க அப்படி என்றால், அவங்க போயிட்டு கிரைம்ஸ், குற்ற செயல்களிலும் இந்த குண்டாஸ் கும்பல் கேங்ஸ்டரிசம்லையும் அவர்கள் இணைந்து தங்களை அவருக்கு ஏதேனும் நம்ம எல்லாருக்கும் ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் இல்லையா, அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தங்களை அவர்கள் பெரியவர்களாக காட்டிக் கொள்வதற்கு இந்த மாதிரி காரியத்தில் ஈடுபடுகிறார்கள். வெட்டு, குத்து, கொலை, சண்டை, கொள்ளை, தமிழர்கள் மத்தியில வழிபறி அதிகம் அதிகம் அதிகம். அப்புறம் உடைந்த குடும்பங்கள் ஏராளம், உடைந்த குடும்பங்கள் ஏராளம். விவாகரத்து, டிவோர்ஸ் அதிகம். எக்ஸ்ட்ரீம்லி ஹை. ஆமா இல்லையா? எக்ஸ்ட்ரீம்லி ஹை. மற்ற சமுதாயத்தில் இது இல்லையா? அங்க இருக்கிறது, ஆனால் நம்மள அதிகம். இதை நம்ம இப்போ நான் இந்த நாட்கள் நான் ரெகுலராக அதை கேட்குறேன். டிவோர்ஸ் என்ற காரியம் சர்வ சாதாரணமாக பேசக்கூடியதாக இருக்கிறது. தமிழ வாலிப பிள்ளை கல்யாணம் திருமணம் செய்த புது தம்பதிகளுக்குள்ளாக இந்த வார்த்தையை நான் சாதாரணமாக கேட்கிற நாட்களில் இருக்கிறேன். வேதத்தின்படி விவாகரத்து அனுமதி இல்லை. நான் அது பெரிய தீசிஸை செஞ்சு கொண்டு இருக்கிறேன். விவாகரத்து, டிவோர்ஸுக்கு வேதத்தின்படி நோ பெர்மிஷன். கர்த்தருக்கு பெர்மிஷன் கொடுக்கல. அப்புறம் என்ன, வாலிபர் மத்தியில் வேற என்ன பிரச்சனை இருக்குது? வேற என்ன இருக்குது அப்படி என்றால், இதோ போதைப் பொருள், ட்ரக்ஸ், ஆல்கஹால், அநேக மரணத்திற்கு தான் காரணம். தண்ணீர் அடிச்சு 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 ஹெல்த் ப்ராப்ளம். தே கேனாட் மூவ் ஆன். அவங்களுக்கு வேற இன்ட்ரெஸ்ட் வரல. தண்ணி, ஆல்கஹால், போதைப் பொருள், இது என்னன்னா அவங்களோட எண்ணம் என்ன செய்யும், மற்ற காரியத்துல முன்னேறுகிற ஒரு தொழிலுக்கு நேராக அது சிந்தையை கொண்டு செல்லாது. தெய்வ பயத்துக்கு நேராக அது கொண்டு செல்லாது. அவர்கள் தனக்கென்று வாழ்கிறவர்களாக இருந்து விட்டார்கள். அதனாலதான் கடைசி நாட்களுடைய அடையாளத்துல ஒரு அடையாளம், ஜனங்கள் தற்பிரியராய் இருப்பார்களாம். என்னது? தற்பிரியர்கள். சொந்தமா என்ன மேல எனக்கே என் மேல ஆசை. அது எப்படிங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு உதாரணம் இந்த போதைப் பொருள், மதுபானம். நான் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி தான் அவங்க அடிக்கிறாங்க. ஆமா இல்லையா? தற்பிரியர்கள் அதிகமாக இருக்கிறது. ட்ரக்ஸ் என்ற அந்த வார்த்தை பைபிள்ல எனக்கு தெரிஞ்சு இல்லை. போதை பொருள் என்று வேதத்துல எனக்கு தெரிந்து இல்லை. ஆனால் மதுபானம் உண்டு. மதுபானம் வேத காலத்திலும் இருந்தது, இன்றும் இருக்கிறது. ஆனால் இந்த தற்பிரியர்கள் என்று சொல்லுகிற இந்த வார்த்தை அநேகமாக வேதம் இந்த நாட்கள் இருக்கிற இந்த போதை பொருளை குறித்து சொல்லியிருக்கலாம் என்று நான் யோசிக்கிறேன். அதுல இந்த வேப் கல்ச்சர், அதுல என்னென்னமோ வந்து அன்னைக்கு ஒருத்தர் பேசுறாரு. இந்த ஜாம்பி ட்ரக்ஸ்ன்னு இருக்கு. அது அவங்க அருந்திட்டாங்கன்னா அப்படியே மணிக்கணக்க நேரத்தில் அப்படியே நிற்பாங்களாம். நீங்க போய் பாருங்க, அமெரிக்காலாம் இது பெரிய ஒரு பிரச்சனை. அப்படியே ஸ்ட்ரீட்ஸ்ல அப்படியே கிடப்பாங்க, அப்படியே இருப்பாங்க 2 மணிக்கணக்கு நேரத்துல. அது மலேசியாக்குள்ளேயும் வந்துருச்சான். அந்த ட்ரக்ஸ் 48 மில்லியனா எனக்கு மறதியா இருக்கு. பட் இந்த ஃபிகர்ல அந்த அளவுக்கு 48 மில்லியன் அளவுக்கு மலேசியால அது என்ன செய்யப்பட்டிருக்குதான், இப்ப பிடிச்சிருக்கிறாங்க. வேப்பில் அது கலந்து கொடுக்கப்படுதான். அவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையிலே தமிழர்கள்
வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இது மறுக்க முடியாத உண்மை. சமுதாயத்திலே அவர்கள் நிராகரிக்கப்படுகிறார்கள். என்னதான் ஸ்கோர் எடுத்தாலும் யூனிவர்சிட்டியில அவங்களுக்கு சான்ஸ் இல்லை. அவங்க என்னதான் முயற்சி செஞ்சு படிச்சு மேல வந்தாலும் அவங்களுக்கான வேலை வாய்ப்பு இல்லை. அரசாங்கத்துல வேலை வாய்ப்பு இல்லை. தனியார் நிறுவனத்துக்கு போனாலும் ஒரு இன்டர்வியூட காலம்ல அவங்க போட்டுருவாங்க, ப்ரீஃபபிளி மேண்ட்ரின் ஸ்பீக்கிங் வேணும்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இன்டைரக்ட்ல என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு மற்ற இனத்தார் வேலைக்கு வேணாம், மேண்ட்ரின் பேசுகிறவர்கள் தானே எங்களுக்கு வேலைக்கு வேணும். யார் மேண்ட்ரின் பேசுவா? சைனீஸ் தானே பேசுவாங்க. ஆமா தானே? தமிழுக்கு மரியாதை இல்லை. இவ்வளவுக்கு என்ன காரணம்? இவ்வளவுக்கும் என்ன காரணம் அப்படி என்று பைபிள்ல பதில் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? பைபிள்ல மலேசியா தமிழர்கள் கடந்து போகிற இந்த பிரச்சனைகளுக்கு பைபிள்ல வேதத்துல பதில் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? நிச்சயம் இருக்கணும். என்ன என்று நாம் பார்ப்போமாக. லேவியர் 18ஆம் அதிகாரம். லேவியர் 18ஆம் அதிகாரத்துல மொத்தம் 30 வசனங்கள் உண்டு. எத்தனை வசனங்கள்? 30 வசனங்கள் உண்டு. 1ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் அங்கு ஒரு பெரிய பட்டியலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருவருப்பான பாவங்கள், ஒரு பட்டியல், ஒரு லிஸ்ட் ஆஃப் சின்ஸ், ஃபில்த் பட்டியல் கொடுத்திருக்கிறது. இந்த பாவங்கள் ஒரு தேசத்துல இருக்கும் என்று சொன்னால், அந்த பாவம் செய்கிற மக்கள் ஒரு தேசத்துல இருக்கிறார்கள் என்று சொன்னால், நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் ஃபுல்லா படிங்க. கண்டிப்பா படிங்க, அவசியம் படிக்கணும். பிள்ளைங்களை படிக்க சொல்லுங்க. இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த பாவங்கள் இருக்கிற இடத்துல என்ன நடக்குமாம்? 25வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் அதன் அக்கிரமத்தை விசாரிப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் விசாரிப்பார். நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம் இல்லையா? ரட்சிக்கப்பட்டுட்டோம். நம்ம பாவம் செய்தால் கர்த்தர் நம்மை விசாரிப்பார். அப்படித்தானே? ரட்சிக்கப்படாத ஜனங்கள் அக்கிரமம் செஞ்சாலும் தேவன் அவர்களை விசாரிப்பார். ஏன்னா அவர்தான் அவர்களுடைய தெய்வம். கிறிஸ்தவன் அல்லாதவன், வேற்று மதத்துக்காரன், அவன் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று அவன் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். அதற்காக அவர் தேவன் இல்லாம இருப்பாரா? அவர் தேவன். அவர் ஒரு நீதியை வைத்திருக்கிறார். அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். அப்போ இந்த விதமான பாவங்கள் ஒரு தேசத்திலே அதிகரிக்கும் பொழுது அவர் விசாரிப்பார். இல்ல எனக்கு இஸ் நாட் மை காட்லா, சோ வாட், நான் எப்படியம்மா வாழுவேன், நீ எப்படியம்மா வாழ்ந்துக்க, ஆனா அதோடைய பிரதிபலிப்பை நீ பார்ப்பாய். எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய். ஆகையினால எப்படியோ வாழணும்னு அல்ல. அப்போ என்ன நடக்கும்னா, தேசத்துல, அதாவது புதிய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கிறது, மரணத்துக்கு ஏதுவான பாவமும் உண்டு, சாதாரண பாவங்களும் உண்டு. இந்த பாவத்துல சில என்ன சொல்றது கிரேடிங்ஸ் இருக்குது. சரியா? பாவத்துல சில கிரேடிங்ஸ் இருக்குது. இந்த லேவியர் 18ஆம் அதிகாரத்துல இருக்கிற பாவம் உச்சகட்ட பாவம். இந்த பாவம் ஒரு தேசத்துல ஒரு ஜனத்தின் மத்தியில இருக்கிறது என்றால் என்ன செய்வாராம்? கர்த்தர்
இதை குறுக்கிடுவாராம். ஆகையால் அதன் அக்கிரமத்தை விசாரிப்பேன். அப்ப என்ன நடக்கும்னா, நல்லா கவனமா கேளுங்க, தேசம் தன் குடிகளை கக்கி போடும். என்ன அர்த்தம்னா, இந்த இந்த பூமியானது பரிசுத்தமானது, கர்த்தர் படைத்த படைப்பு. அல்லேலூயா. உலகம் கர்த்தரை மறந்து போயிட்டு அது வேற. ஆனா இந்த பூமியை படைத்தவர் கர்த்தர். இஸ் ப்ராப்பர்ட்டி. இது பிசாசோட ப்ராப்பர்ட்டி அல்ல, மற்ற தெய்வங்களுடைய ப்ராப்பர்ட்டி அல்ல, என்னுடைய உங்களுடைய ப்ராப்பர்ட்டி அல்ல. இது இஸ் பிலாங்ஸ் டு காட். சூரியன் எப்படி தேவனுடையதோ, மாஸ் எப்படி தேவனுடையதோ, யூனிவர்ஸ் எப்படி தேவனுடையதோ, கேலக்சிஸ் எப்படி தேவனுடையதோ, நட்சத்திரங்கள் எப்படி தேவனுடையதோ, பரலோகம் எப்படி தேவனுடையதோ, அதே போல இந்த பூமியும் தேவனுடையது. ஆக இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கையை நாம் ஆக்சுவலி நம்ம அதை என்ஜாய் பண்ணணும். கர்த்தரோட இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நரகத்துல நம்ம வாழலையே, பூமியில வாழ்றோம். சில உபதேசம் இருக்குது, இந்த பூமி தான் நரகமாம், இந்த பூமி தான் பரலோகமாம். இதெல்லாம் கேட்டு நம்ம எல்லாம் வாய்க்க வந்தெல்லாம் பேசுற மாதிரி இருக்கானுங்க இப்ப இந்த நாட்கள். சரியா? அப்போ என்ன செய்யும், இந்த தேசத்துல ஒரு வல்லம் இருக்கு, இந்த மண்ணுல ஒரு வல்லம், கர்த்தருடைய வல்லமை இருக்குது. என்ன செஞ்சிடும், இந்த அக்கறம் நிறைந்தவர்களை, இவ்விதமான அருவறுப்புகளை செய்கிறவர்களை அந்த மண்ணு, அந்த தேசம், அந்த தேசத்திலிருந்து கக்கி விடுமா. கக்கி விடணும், தேவையில்லாதது வெளியே துப்பிடுறது. ஆங்கிலத்தில் வாமிட் அவுட்னு போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். வாந்தி பண்ணி போட்டுரும். நீங்க இருக்காத சி போ அப்படின்னு இந்த அருவறுப்புகளை செய்கிறவர்கள் இந்த மண்ணிலிருந்து துரத்தப்படுவார்கள். இது கர்த்தருடைய நீதி. இந்த பூமியில, இந்த நிலத்துல, இந்த மண்ணுல கர்த்தர் தன்னுடைய வல்லமையை வைத்திருக்கிறார். அது அதன் வேலையை செய்யும். நான் அதை கொஞ்சம் விளக்கமா சொல்றேன். ஒரு தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் அவர்கள் இவ்விதமான பாவங்களை செய்தார்கள் என்றால், இவர்கள் அந்த தேசத்திலிருந்து ஒன்று அந்த தேசத்தில் கொலை செய்யப்படுவார்கள் அல்லது துரத்தப்படுவார்கள். எப்படி அப்படி என்றால், ஒருவேளை ஒரு கொள்ளை நோய், ஒரு என்ன வந்தது, அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க, பெண்டமிக். ஒரு பெண்டமிக் வந்து ஜனங்களை கொன்று போடும். அந்த மாதிரி ஒரு தேசத்துல எத்தனையோ ஒரு தேசமே அழிந்த வரலாறும் உண்டு. முக்காவாசி தேசம் அழிந்து போன வரலாறும் உண்டு. பெண்டமிக் வரும், பலவிதமான டெட்லி பெஸ்டலின் நோய்கள் வரும். நோய்கள் வந்து ஜனங்கள் இறந்து போவார்கள். இல்லாட்டி இயற்கை பேரழிவு வரும். இயற்கை பேரழிவு வந்து அங்க துருக்கியில நினைக்கிற ஒரு 4 வருஷத்துக்கு முன்னுக்கு ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்து அநேகர் இறந்து போனார்கள். பண்டா ஆச்சே இந்தோனேஷியா சுனாமி அடித்து வாஷ் அவுட் பண்ணப்பட்டு போனார்கள். ஏன் நடக்கிறது? வேதத்துல வசனம் உண்டு, பதில் உண்டு. அல்லது யுத்தம் வரும். யுத்தம் வந்து அந்த தேசம் காலி பண்ணப்படும், அழிக்கப்படும். காசா இப்ப அழிக்கப்பட்டது ஏன்? நம்ம எல்லாம் அழிக்கப்பட்ட இடத்தை விட்டு யார் அழிச்சா அவங்க மேல நம்ம பெரிய இவங்க மாதிரி அவங்கள பத்தி பேசிக்கிறோம். இஸ்ரேல் வந்து அழிச்சுட்டான். எனக்கு ஒரு பாஸ்டர் என்ன செஞ்சாரு, ஈரான்ல நடக்கிற யுத்தம் அதோடைய வீடியோ அனுப்பி, இதுக்கான காரணம் டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்கா இந்த மாதிரி பண்ணுது. உண்மையா நானும் நீங்களும் பார்த்தோம் என்று சொன்னால், நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன், டொனால்ட் ட்ரம்ப் செய்யறத பார்க்கும்போது நமக்கு என்ன ஒரு தேவையில்லாம பாருங்க. ஈரான் மேல போர் தொடுத்து, பெட்ரோல் பிரைஸ் எங்கேயோ ஏறி போய் உலக எக்கானமி சரிந்து எவ்வளவு பாடு. அப்ப அதெல்லாம் போட்டு அந்த ஒரு வீடியோ அனுப்பியிருந்தாங்க. அந்த வீடியோல வந்து பாயிண்டிங் ஃபிங்கர்ஸ் டு டொனால்ட் ட்ரம்ப். இவர் தான் எல்லாத்துக்கும் காரணம். இது நீங்க அப்ப அனுப்பி இதை நீ கண்டிப்பா பாரு அப்படின்ட்டு சொன்னார். நான் அவருக்கு பதில் கொடுக்கல. என்னன்னா,
ஈரான்ல இப்படி நடக்குது என்றால் லேவியர் 18ஆம் அதிகாரம் அங்கு உண்டா? அதை நாம் விசாரிக்கணும். கர்த்தர் நீதி செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது நம்ம யார் குறுக்கிட்டு நமக்கு அதுக்கு வழக்காடுவது? அங்குள்ள சூழ்நிலை என்ன? வீடோனும் இலங்கையில தமிழர்கள் துரத்தப்பட்டார்களா? கொலை செய்யப்பட்டார்களா? அங்க உள்ள தமிழர்கள் நிலை என்ன? ரோஹின்யா எங்க மியான்மரா? அங்கிருந்து ரோஹின்யா துரத்தப்பட்டார்கள். அங்க அவர்கள் நிலை என்ன? வீடோனும் கர்த்தருக்கு தெரியும். அப்போ ஜனங்களுடைய அக்கிரமம் பெருகும் பொழுது அவங்க மத்தியில அருவருப்பு, தெய்வ பயம் இல்லாமல் இஷ்ட போக்கில் அவங்க போகும் பொழுது தேசம் அவர்களை கக்கி போடும். அதிலே ஒரு உதாரணம் சோதோம் கொமோரா. அவர்கள் மத்தியிலே பாவம் அதிகரித்த பொழுது இயற்கை பேரழிவு ஒரு மீட்ராய்டு அடிச்சுது. அந்த தேசத்திலிருந்து ஜனங்கள் கக்கி போடப்பட்டார்கள், எல்லாரும் செத்து போனாங்க. அப்படியாக மலேசியாவில் இருக்கிற தமிழர்களுடைய நிலை இன்று இவ்வாறாக தான் இருக்கிறது. கர்த்தருக்கு பயந்து சொல்லுகிறேன். தமிழர்கள் மத்தியில் இருக்கிற ஒழுக்க கேடு, ஒரு சில காரியங்கள் நம்ம கேள்விப்படுறோம். ஆனா உண்மையிலே உள்ள என்ன நடக்குது கர்த்தர் அறிவார். கர்த்தர் என்ன செய்வார்? அறிவார். LGBTQ+++ இதெல்லாம் லேவியர் 18ஆம் அதிகாரம். தலை கொளுத்து ஆடுகிற ஒரு நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ தமிழர்களுடைய நிராகரிப்புக்கான காரணம், தமிழர்களுடைய சூழ்நிலை மலேசியாவிலே இப்படி இருக்கிறதுக்கான காரணம், அவர்கள் பின்னாடி என்ன செய்கிறார்கள் என்று நமக்கு தெரியாது. தேவன் அறிந்திருக்கிறதுனாலே அவர் என்ன செய்கிறாராம்? அதன் அக்கிரமத்தை விசாரிக்கிறார். ஆகையினாலே தேசம் இந்த தமிழர்களை கக்க ஆரம்பித்து விட்டது. உடனடியா இன்னைக்கு உடனே அவங்க இல்லாம போயிட மாட்டாங்க. இது தமிழர்கள் மேல வருகிற தேவனுடைய கோபாக்கினையின் ஆரம்பம். நிராகரிக்கப்படுகிறார்கள். நான் சொல்லுவதை நாம் யாரும் மறுக்க முடியாது. வேலை வாய்ப்பு இல்லை, வியாபார வாய்ப்பு இல்லை. அப்படியே இருந்தாலும் தமிழ் வாலிபர்களுக்கு அதுல அக்கறை இல்லை, ஈடுபாடு இல்லை. ஏனோ தானே ஏந்திரிக்கணும், போகணும், சுத்தணும், தண்ணி அடிக்கணும், வரணும், படுக்கணும், சாப்பிடணும், இப்படியே தான் போயிட்டு இருக்கிறாங்க. நிலையற்ற ஒரு வாழ்வு, ஏக சிந்தை, தற்பிரியர்களாக இருந்து. இதுக்கு காரணம் என்ன? தேவனுடைய கோபாக்கினை. வசனம் தொடர்ந்து வாசிக்கிறேன். ஆகையால் அதன் அக்கிரமத்தை விசாரிப்பேன், தேசம் தன் குடிகளை கக்கி போடும். இந்த அருவருப்புகளை எல்லாம் உங்களுக்கு முன் இருந்த அந்த தேசத்தின் மனிதர் செய்ததினால் தேசம் தீட்டாயிற்று. கிறிஸ்து பிரியமானவர்களே, கானான் தேசம் 64 நாடுகளை சேர்ந்தது. கானான் தேசம். பைபிளை விட்டுட்டு நான் ஒரு கதையா சொல்றேன். நல்ல கேளுங்க, பைபிளை விட்டுட்டு நான் ஒரு கதையா சொல்றேன். ஒரு நாடு இருக்குதான், அந்த நாட்டுல ஏராளமான ஜனங்கள் வாழ்றாங்களாம். அது ஒரு பெரிய ஒரு கண்டம் போல. அதுல 64 நாடுகள் இருக்குது. 32 ராஜாக்கள் அங்க இருக்கிறார்கள். ஏராளமான ஜனங்கள் உண்டு. சரியா? திடீரென்று ஒரு கூட்டம் கிளம்பி வருகிறது. இந்த கூட்டம் ஜனங்கள் என்ன செய்யறாங்க? அவங்க பலத்து அந்த அந்த அங்க குடியிருந்த இந்த 64 தேசத்தினரையும் துரத்தி விட்டு கொலை செய்து அவங்களை அங்கிருந்து அப்புறப்படுத்திட்டு அந்த இடத்தை இவங்க சுதந்திரித்துக் கொள்றாங்களாம். இவங்களோட இடம் இல்லை, அவங்க காலகாலமா வாழ்ந்து கொண்ட இடம் எடுத்துக்கிட்டாங்க. இது நியாயமா இருக்கா? நியாயம் இல்லை. அதுதான் நடந்துச்சு இஸ்ரேல் ஜனங்களோட சரித்திரம். கர்த்தர் இவர்களை கொண்டு
இந்த 64 தேசத்தின் ஜனங்களையும் துரத்தி விட்டு, இவங்க துரத்த சொன்னாரே, இவங்க சில பேரை துரத்தல, அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. துரத்தாத சூழ்நிலையில இவங்க குடியிருந்தார்கள். ஆனால் சங்கதி என்ன, இதோடைய சத்தியம் என்ன? அந்த இருந்த தேசங்கள் மத்தியில இருந்த பாவங்கள், வசனம் 26 பாருங்க, இந்த அருவருப்புகளை எல்லாம் உங்களுக்கும் இருந்த அந்த தேசத்தின் மனிதர் செய்ததினாலே தேசம் தீட்டாயிற்று. அவர்கள் தேசத்தை தீட்டுப்படுத்தினார்களாம். என்ன இந்த அருவருப்புகள்? அது மாத்திரமல்ல, ஒரு தேசம் தீட்டுப்படுகிறதுக்கான இன்னொரு முக்கியமான காரணம் என்ன? சிலை வழிபாடு, விக்கிரக ஆராதனை. எங்க விக்கிரக ஆராதனை தலை கொளுத்து ஆடுகிறதோ, எங்க சிலைகளை வழிபடுகிறது, பெரிய பெரிய சிலைகளை செய்து வழிபடுகிறதோ, அந்த தேசம், அந்த மண் தீட்டுப்படும். தீட்டுப்படும் பொழுது கர்த்தருடைய கோபாக்கினை இறங்கும். ஆகையினாலே கர்த்தருடைய கோபாக்கினையை கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தை மக்களை கொண்டு இவர்களை சங்கரித்தார், துரத்தெடுத்தார். இது சரித்திரம். இதுதான் நடந்தது. அப்போ இன்று காசா காலியாக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீலங்கா தமிழர்களுக்கு கொடுமை, ரோஹிங்கியா ஜனங்களுக்கு நடந்த கொடுமை, ஈரான்ல நடக்கிற காரியங்கள், யுக்ரைன்ல நடக்கிற காரியங்கள் என்ன அப்படி என்று நாம் நியாயம் தீர்க்காதவர்களாக, அது கர்த்தருடைய பாடு இட்டு சற்று இதுக்கு விடை கிடைக்க வேண்டும் என்ற. ஏன் இதெல்லாம் கர்த்தர் அனுமதிக்கிறார்? சில பேருக்கு இதுல ஒரு கவலை, கர்த்தர் இதெல்லாம் விசாரிக்க மாட்டாரா? சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணிச்சு இந்த பிள்ளைங்க? ஏதோ இந்த யூடியூப் பார்த்துங்கன்னா இடையில அட்வர்டைஸ்மெண்ட் வந்துடும். காசால இருக்கிற சின்ன சின்ன குழந்தைங்க சாப்பாடு இல்லைங்க, இங்கேருந்து போயிட்டு உதவி செய்யறாங்களாம். அப்படியே அவங்க மேல ஒரு அனுதாபம், ஒரு இரக்கம். நம்மால கேட்பான், கர்த்தர் இரக்கம் இல்லையா? பைபிள் வாசிக்கிறது இல்லை, பைபிளை பத்தி ஒண்ணுமே, பைபிளே திறந்து இருக்காது. ஆண்டவர்லாம் கேட்க மாட்டாரா? உனக்கு தெரியுமா? ஆண்டவரே யாரும் தெரியாது. ஆண்டவர் இவரு நியாயம் கேட்பாரு, விசாரிப்பாரு. இதுதான் கடவுளா? கர்த்தர் நீதி உள்ளவர், கர்த்தர் நீதி உள்ளவர். ஒரு சின்ன பிள்ளை, 2 வயசு பிள்ளை கேண்டல்ல கையை விட போகுது, கூப்பிட்டு உட்கார வச்சாலும் திருப்பி கொண்டு போகுது. அப்போ ஒரு தாயில தகப்ப என்ன செய்வாங்க? ஒரு 2 தடவை போக கேட்கல, என்ன செய்வாங்க? அடிப்பாங்க. என்னங்க அப்பா பிள்ளைய அடிக்கிறாரு, கேட்கறது நியாயமா? சொல்ல, கேட்கறது நியாயமா? அதே போலதான் கர்த்தர் அவர் செய்கள் நம்ம குறிக்கிட முடியாது. நம்ம யாரு கர்த்தரை விசாரிப்பது? நியாயம் விசாரிக்கிறது அவருக்கு நம்ம என்ன? நமக்கு அந்த அதிகாரம் இல்லை. அப்படி இருக்க கிறிஸ்து பிரியமானவர்களே, மலேசியாவுல தமிழர் நிலை இப்படியாக இருக்கிறது. என்னங்க தீர்வு? இது பிரச்சனை. திஸ் இஸ் த ப்ராப்ளம். வாட் இஸ் த சொல்யூஷன்? இந்த சூழ்நிலை இப்படியே போனுச்சுன்னா நம்முடைய பிள்ளைகள் எதிர்காலமும் மலேசியால இல்ல. இப்பயே தத்தளிக்கிறாங்க பிள்ளைங்க. பிள்ளைங்களோட நிலை யோசிச்சு பார்ப்போம் எப்படி இருக்கும்னு. என்ன சொல்யூஷன் அப்படி என்றால் என்ன தீர்வு? இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஏனென்றால் 2000 வருடத்துக்கு முன்பதாக the world was in chaos. ஒரு பயங்கரமான ஒரு குழப்பத்துல தாறுமாறாக இருந்தது உலகம் 2000 வருடத்துக்கு முன்பதாக. ஏன் அப்படி என்றால் நான் சொல்லுகிறேன். உலகத்தை ஆளுகை செய்த சாம்ராஜ்யங்கள், இயேசுவின் காலத்துல ரோம சாம்ராஜ்யம், அதுக்கு முன்பதாக கிரேக்க சாம்ராஜ்யம், அதுக்கு முன்பதாக மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம், அதுக்கு முன்பதாக பாபிலோன் சாம்ராஜ்யம்.
அதுக்கு முன்னுக்கு சீரியா சாம்ராஜ்யம் உலகத்தை ஆண்டார்கள். இந்த வெளியில இப்ப மலேசியாவையும் என்ன செஞ்சாங்க? பிரிட்டிஷ் ஆண்டது, போர்த்துகீஸ் ஆண்டது, வேற என்னது, வேற யார் உலகத்தை? ஜப்பான் அவங்க கொஞ்சம் ஆண்டுகை செஞ்சாங்க. டச்சுனா என்ன தமிழ் என்ன சொல்றது? பிளண்டு. ஓகே. இப்ப அந்த நாட்கள்ல என்னன்னா, ஒரு ராஜ்யம், ஒரு சாம்ராஜ்யம் ஒரு தேசத்தை ஆளுகை செய்தனா அவங்க அந்த தேசத்தை சிறைப்பிடித்து அங்க இருக்கிற வளங்களை திருடுவார்கள், டாக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க மக்களிடமிருந்து. இவங்க டாக்ஸை கலெக்ட் பண்ணுவாங்க, எல்லாம் திருட்டு தான், சரியா? அவங்க ஆளுகை செய்வாங்க, ரூல் பண்ணுவாங்க, பிஸ்னஸ் நடத்துவாங்க. அது மாத்திரமல்ல, தங்களுடைய மதத்தையும் உள்ள கொண்டு வந்துருவார்கள். அப்படியாக மலேசியாவிலும் இது நடந்தது. பிரிட்டிஷ் வரும் பொழுது கிறிஸ்துவத்தை உள்ளே கொண்டு வந்தார்களா இல்லையா? கொண்டு வந்தார்கள். அந்த 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 ஆனா இதுக்கும் அதற்கும் வித்தியாசம் உண்டு. இப்போ அந்த நாட்கள்ல இந்த சாம்ராஜ்யம் உள்ள வரும்போது மதத்தை கொண்டு வருவார்கள் இல்லையா? அந்த மதத்தோடு இணைந்தது ஒன்று என்ன? செக்ஷுவல் இம்மாரலிட்டி, பாலியல் ஒழுக்கக்கேடை இவர்கள் கொண்டு வந்துருவார்கள். சொல்ல போனோம்னா என்னன்னா, இந்த எல்ஜிபிடிக்கு அது ஒரு ஏர்லி ஸ்டேஜ் என்று சொல்லலாம். கொண்டு வந்துவார்கள். ஒழுக்கக்கேடு, விபச்சாரம், வேசித்தனம், இவர்கள் அதை உள்ளே கொண்டு, மதத்தின் பேரே அதை உள்ளே கொண்டு வந்துவார்கள். இதை நம்ம மறுக்க முடியாது. நீங்க என்ன பேசுறீங்க அப்படின்னா மறுக்க முடியாது. இந்து மதத்திலேயே கோவில்களிலே தேவதாசிகள் என்று இருந்திருக்கிறார்கள். ஆமாங்களா இல்லையா? இது மதத்தோடு இணைந்ததாக இருக்கிறது. அப்போ இந்த ஒழுக்கக்கேடு என்ன செய்யும்? உலகத்தை அழித்துவிடும், நோய்களை கொண்டு வரும். ஆகையினால்தான் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்ட காலத்தை கலாத்தியர் 4:4 சொல்லுகிறது, காலம் நிறைவேறின போது அவர் சரியான நேரத்தில் அவர் அவருடைய சுவிசேஷம் உலகெங்கும் பரவி அநேக ஜனங்கள் மனம் திரும்பி இந்த பொல்லாத பாவத்திலிருந்து அவர்களை கர்த்தர் மீட்டு எடுத்து, இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் போன இடங்களிலே அந்த நாட்கள்ல இருந்து அநேக அருவருப்பான மதங்கள் இன்று அடையாளம் தெரியாமல் காணாமல் போய்விட்டது. ஏகப்பட்ட மதங்கள் இப்போ இல்லை. காரணம், இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் அவர்களை வென்றது. Christians has contributes many good things to this world. ஆனா இன்னைக்கு நம்ம மேல ஒரு அடையாளம், உனக்கு மதம் மாத்துறவனுங்க அல்ல, நாங்கள் மனம் மாற்றுகிறவர்கள். அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள்ளாக வரும் பொழுது அவன் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வரும் பொழுது அவனுடைய சூழ்நிலை மாறும். ஆகினால்தான் நாம் அருமையான ஒரு பாடலை பாடுகிறோம். நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, கூடாததும் சாத்தியமாகுமே. பாடுறோமா இல்லையா? இயேசு வரும் பொழுது சூழ்நிலை மாறும், நிச்சயமாய் மாறும். ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த தமிழர்களுடைய நிலைக்கு நம்முடைய அக்கறை கிறிஸ்தவங்க, நம்ம குடும்பம் அப்படி மட்டும் இருக்கக்கூடாது, நமக்கு பொது நலனும் இருக்கணும். நம்முடைய சமுதாயம், பவுல் எப்பொழுதும் தன் சொந்த ஜனத்தை பத்தி பேசிக்கொண்டே இருப்பார். நம்ம ஜனத்து மேல நமக்கு அக்கறை இல்லைன்னா வேற யாருக்கு அக்கறை வரப்போகிறது? அப்ப இவர்களுடைய சூழ்நிலை மாறணும்னா ஒரே தீர்வு, கிறிஸ்து இவர்களுக்குள்ளாக நுழைய வேண்டும். இயேசு கிறிஸ்துவை இவர்களுக்குள்ளாக எப்படி நாம் போய் சேர்ப்பது? அநேக கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள், கிறிஸ்தவ சபைகள் ஒரு காரியம் செய்கிறார்கள், தேசத்திற்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்கள், நன்று. ஆனால் அது போதுமா? நிச்சயமாய் போதாது. இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களை நீங்கள் கூடி ஜெபித்துக் கொண்டிருங்க, உலகம் மாறிவிடும் என்று சொல்லவில்லை. அப்போஸ்தலர்கள் என்று அனுப்பப்பட்டவர்கள், அவர் அனுப்பினார். அப்போஸ்தலர்கள் நீங்க கூடி ஜெபிங்க, நீங்க கூடி ஜெபிக்கும் போது அங்க மாற்றம் வரும். நீங்க கூடி ஜெபிக்கும் போது கிளைங்களை மாற்றம் வரும். நீங்க கூடி ஜெபிக்கும் போது இங்க மாற்றம் வரும்.
ஜெபிக்கும் போது கர்த்தர் செய்ய வல்லவர், உண்மைதான். நான் ஜெபிக்கிறவங்களுக்கு குறை சொல்லலை. ஆனா நான் சொல்லுகிறேன், அது போதாது. கர்த்தர் அப்போஸ்தலர்களை அப்படியாக ஜெபிக்கிறவர்களாக மாத்திரம் வைக்கவில்லை. அப்போஸ்தலர்களும் ஜெபித்தார்கள். அல்லேலூயா. ஆனால் அப்போஸ்தலர்கள் சென்றார்கள், அனுப்பப்பட்டவர்கள். அப்போஸ்தலர்கள் என்ன அர்த்தம்? அனுப்பப்பட்டவர்கள். அப்படியாக அவர்கள் போன இடங்களிலே கர்த்தரை ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்கள். எப்படி தெரியுமா? எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் தெரியுமா? 1 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம். போதும் முன்பதாக நான் முதல் சொன்ன ஒரு தொடர்ச்சி சற்று விட்டுட்டேன். இப்போ நான் முதல் சொன்னேன் இல்லையா, இந்த உலகம் when Jesus came, இந்த உலகம் தாறுமாடான ஒரு கோணலான ஒரு சூழ்நிலை மாட்டிக்கொண்டிருந்தது. அப்போ ஆண்டவர் தேவன் என்ன செய்தார்? இந்த சூழ்நிலையை அவர் சரிப்படுத்தினார். நல்லா கேளுங்க. இன்று தமிழர்கள் கடந்து போகிற இந்த சூழ்நிலையை விட அன்று உலகம் கடந்து சென்ற சூழ்நிலை மிக மோசமான சூழ்நிலை. ஏன் என்று சொன்னேன்? இதோ ஆளுகை என்ற பெயரிலே மதத்தை கொண்டு வந்தார்கள், மதத்தின் பேரிலே பாலியல் ஒழுக்க கேட்டை கொண்டு வந்தார்கள். ஆகையினால ஜனங்கள் அழிந்து கொண்டிருந்தார்கள். இவர்களை சரிப்படுத்துவதற்கு, பாவத்தை மன்னிப்பதற்கு கர்த்தர் கையெடுத்த ஒரு ஆயுதம் என்னவென்றால் அன்பு. அன்பின் நிமித்தம் தன் மகனை ஒப்பு கொடுத்து, அன்பின் நிமித்தம் தன் மகனை நமக்காக பரிகாரியாக மாற்றி கர்த்தர் இந்த உலகத்தை அன்று காப்பாற்றினார் 2000 வருடத்துக்கு முன்பதாக. அதே அன்பின் நிமித்தம் இன்றும் தமிழ் சமுதாயம் காக்கப்பட வேண்டும், காக்கப்படும். இது சத்தியம். எப்படி? அப்படி என்றால் எப்படி அவர்களிடம் இந்த அன்பு போய் சேரும் என்றால், 1 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம். 1 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் வசனம் 12. இது பவுல் சபைக்கு எழுதுகிற ஒரு சத்தியம். நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும். இந்த எங்க இந்த ஃபார்முலா ஆரம்பிக்குது? நான் ஒரு தொழில் செய்ய போறேங்க. அந்த தொழிலை எப்படிங்க செய்யறது? அதான் நான் வீட்டிலேயே சின்னதா ஆரம்பிக்கிறேன். அப்ப வீட்டில் உள்ளவங்க சப்போர்ட் பண்ணணும், குடும்பத்தினர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், நண்பர்கள் சப்போர்ட் பண்ணணும். அப்படி என்றால் அந்த தொழில் என்ன செய்யும்? விருத்தி அடைந்து பெரிதாகும். அதே போல இந்த தமிழ் சமுதாயத்தை கர்த்தருடைய அன்பு மீட்க போகிறது என்று சொன்னால், அந்த அன்பு தொடங்குற இடம் சபை. அந்த அன்பு தொடங்குற இடம் சபை. ஏன்னா சபைதான் குடும்பம். ஆகையினாலே பவுல் சொல்லுகிறார், நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும். சபையில ஒருவரிடத்தில் ஒருவர் என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும். ஒருவருக்கு விசாரிக்கணும். ஒருவரை நாம கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம் தானே. ஒருவரை நாம் விசாரித்து அன்பை பகிர்ந்து கொள்ளணும். பகிர்ந்து கொள்ளுகிறதிலும் அன்பிலும், மற்ற எல்லா மனுஷரிடத்தில் வைக்கிற அன்பிலும், மற்ற எல்லாரையும் நம்ம அன்பு செலுத்தணும். அந்த அன்பு, இங்க இருக்கிற அன்பு வெளியே போகணும். வெளியே போயிட்டு மற்றவர்களை நாம் அன்பு செலுத்தும் பொழுது கர்த்தர் அதை பெருக பண்ணுவார். வசனம் சொல்கிறது என்ன? மனுஷரிடத்தை வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலை தோங்கவும் செய்து. நிலை தோங்க செய்வாராம், நிலைத்திருக்க செய்வாராம். ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் மற்ற தமிழர்களை தமிழர்கள் மாத்திரம் அன்பு செய்யணுமா? இல்லை. இதுல சைனீஸ் இன்க்ளூடட், மலே இன்க்ளூடட், பங்களாதேஷ் இன்க்ளூடட், இந்தோனேஷியன் இன்க்ளூடட், மியான்மர் இன்க்ளூடட், வியட்நாமீஸ் இன்க்ளூடட். வேற யார் இருக்கா? வேற யார் வாழ்றாங்க? சவுத் ஆப்பிரிக்கன்ஸ், வேற யார் இருக்கிறா? சைனீஸ், சைனா தேசத்துல வந்தவங்க எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணுமா? அன்பு வைக்கணுமா? வைக்கும் பொழுது கர்த்தர்
நிலைத்தோங்க, நிலைத்திருக்க பண்ணுவாராம். அல்லேலூயா. இதுல போனஸ் என்ன அப்படி என்றால், ஒன்று, கிறிஸ்துவை நம்ம அவர்களிடம் சேர்க்கிறோம். எப்படி சேர்க்கிறோம் என்றால், அன்பு தானே செலுத்துறோம். அன்பு செலுத்துறதுனால அவங்க எப்படி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றாங்க? மத்தேயு 10:40 சொல்லுகிறது, உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் என்னை ஏற்றுக்கொள்கிறார்கள், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அனுப்பினவர் யார்? இதோ லேவியர் 18ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே நான் விசாரிப்பேன் என்று சொன்னாரே அவர். விசாரிக்கிறவராக இருக்கிறவரை இப்போ அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால், இப்போ அவர் இவர்களுக்கு சாதகமாக இவர்களை ஆசீர்வதிப்பார். இப்போ தேவனுடைய கோபாக்கினை இவர்கள் மேல் இருக்கிறது. ஆனால் எப்போ அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் பிதாவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இப்போ அவர் கோபாக்கினை தணிந்து கர்த்தர் இவர்களை ஆசீர்வதித்து அன்பிலே வழி நடத்த ஆரம்பிப்பார். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து அவர்களிடம் போய் சேர வேண்டும். இயேசு கிறிஸ்து அவர்களிடம் போய் சேர வேண்டும் என்றால் நானும் நீங்களும் இந்த ஜனங்களை அன்பு செலுத்த வேண்டும், பழக வேண்டும், கூட இருக்கணும், தேவைகளை சந்திக்கணும், அவங்களுக்கு ஜெபிக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை அவங்கள்ட்ட சொல்லணும், கர்த்தருடைய அன்பை நம்ம அவங்கள்ட்ட பேசணும். ஆனா முதலாவது நம்ம போய் வாய் திறந்து பேசக்கூடாது. நம்முடைய அன்பிலே அவர்களை வெளிப்படுத்தணும். அன்பு இருக்கிற ஜனங்கள் பேசும் பொழுது நமக்கு ரொம்ப ஆசையா இருக்கும், இன்னும் கொஞ்ச நேரம் அவங்க கூட உட்கார்ந்துருப்போமே. We feel so comfortable to sit with lovely people. சில பேர்கிட்ட பேச முடியாது, ரொம்ப நேரம் இருக்க முடியாது. இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா? எனக்கு இருக்கு. சில பேர்கிட்ட ரொம்ப நேரம் பேச முடியாது. சில பேர்கிட்ட we can talk, உட்கார்ந்துருக்க முடியும். we can spend time. அன்பு, அந்த அன்போட அது என்னது, காலையில கூட அந்த பழமொழி சரியா சொன்னேன்னு தெரியல. ஆப்பையில இருந்து அகப்பையில வருமா, இல்ல அகப்பையில இருந்து ஆப்பையில வருமா? அப்படி ஆப்பே, சரி. ஆப்பையில இருந்தா, அதாவது சட்டியில இருந்தா கரண்டியில வரும், சரியா? சட்டியில இருந்தா. அப்ப இங்க அதே இயேசு நமக்குள்ளாக, நம்மகிட்ட அன்பு இல்லையா? இருக்குது. கர்த்தர் நமக்குள்ள, அவரே அன்பானவர், அன்பின் பிறப்பிடமே இயேசு. அப்ப சபையில இருந்த அன்பு என்ன செய்யும்? வெளியே போகும் பொழுது என்ன செய்யும்? ஜனங்களை அது ஈர்க்கும். நம்மை ஏற்றுக்கொண்டவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். இது ஷார்ட்கட். இதுல இன்னொரு போனஸ் என்ன தெரியுமா? அடுத்த வசனம், இவ்விதமாய், எவ்விதமாய், 13ஆம் வசனம் சொல்லுகிறது இவ்விதமாய். எவ்விதமாய் அப்படி என்றால், இதோ ஒருவருக்கொருவர் சபையில் அன்பு கொள்ளுகிறாருங்க. இந்த அன்பு வெளியே போனோம், மற்றவர்கள் அன்பு செலுத்துங்க, கர்த்தர் அதை பெருக பண்ணுவாராம். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவராய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை சிறப்படுத்துவாராக. நம்ம இந்த ப்ராசஸ், அன்பை பகிர்ந்து கொள்கிறதுல, இதுலதான் நமக்கு ஷார்ட்கட் கர்த்தருடைய வருகையில நாம் நம்மை தயார்படுத்துவதற்கு. ஆமென். ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, என்னங்க என் குடும்பத்தை நடத்துறதுக்கே முடியல, இதுல தமிழ் சமுதாயத்தை நான் போய் திருத்தணுமா? நம்மில் விழுந்த கடமை. We've been called not to just attend church, not only read Bible, not only pray, but to have burden to our own people. நமக்கு ஒரு பாரம் இருக்கணும். எத்தனை உங்களுக்கு நண்பர் இல்லையா? தமிழ் நண்பர் எத்தனை பேர் இருக்கிறாங்க? உங்களுக்கு இல்லையாமா? உங்களுக்கு இல்லையா? உங்களுக்கு இல்லையா? உங்களுக்கு இல்லையா? இப்ப அவங்களோட நிலைமை, தேசம் அவங்களை கக்கி போட போகிறது, நாம தான் சேர்ந்து போவோம். இப்போ ஒரு நிலநடுக்கம் வந்து, துருக்கியில ஒரு நிலநடுக்கம் வந்தது. அதுல பாஸ்டர்கள் இருந்து போனார்கள், நல்ல ஜனங்கள் இருந்து போனார்கள். அப்ப நிலநடுக்கம் இவர்கள் மொத்தம் தப்பித்து விட்டுதான். அவங்க இறந்து போனாலும் பரலோகத்துக்கு தான் போயிருப்பாங்க, அது வேற. அப்போ ஒரு ஆபத்து வருகிறது என்று சொன்னால், கிறிஸ்து பிரியமானவர்களே என்ன செய்யணும்? அதுல நம்ம அறிந்தவர்களும் அதுல பாதிக்கப்படுவார்கள், நம்ம பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள்.
ஆகையினாலே எனக்கும் உங்களுக்கும் தேவன் இது ஒரு பிரசங்கம் மாத்திரம் அல்ல, இது ஒரு பிரசங்கம் மாத்திரம் அல்ல, இது நம்முடைய அசைன்மென்ட். இன்று முதல் நாம் அது செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்மை தூஷிப்பார்கள், நம்மளை வெறுப்பார்கள், நம்மளை திட்டுவார்கள், நம்மிட குறைகளை கண்டுபிடிப்பார்கள், இருக்கட்டும். நம்ம ஒன்னே ஒண்ணு செய்யணும், நம்ம அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். பொங்கிராதீங்க, என்ன பார்த்து இப்படி பேசிட்டானா அப்படின்னு பொங்கிராதீங்க. கர்த்தர் வரப்போகிறார், கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அவங்க எழுந்து ஜெபித்து நம்ம ஒரு நிறைவுக்குள்ளாகுவோம். நல்ல ஆண்டவரே, ராஜா, இதோ கர்த்தர் இந்த தேசத்துல எங்களை வைத்து உமக்கென்று பிரகாசிக்கிறவர்களாக, இதோ எங்களுடைய சொந்த ஜனங்களுக்காகவும் நாங்கள் பரிதவிக்கிறவர்களாக கர்த்தர் எங்களுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி உமக்கென்று பிரகாசிக்கிற இதோ இந்த ஜனங்கள் மேல் நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கிறோம். தேசம் தமிழ் ஜனங்களை கக்கி விடாதபடி, இந்த நிராகரிப்பிலிருந்து கர்த்தர் அவர்களை பாதுகாக்கும்படி, அவர்களுடைய பாவமும் மன்னிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களை பயன்படுத்துங்க, சபைகளை பயன்படுத்துங்க, ஊழியர்களை பயன்படுத்துங்க, விசுவாசிகளை கர்த்தர் பயன்படுத்துங்க. உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக கர்த்தர் ஒரு விசேஷ அபிஷேகத்தினாலே நிரப்பி உருமாற்றம் பண்ணி ஜனங்களை கர்த்தர் தப்பி வைக்கும்படியாய் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன். வந்திருக்கிற யாவரையும் கூட கர்த்தர் பயன்படுத்துங்க. லெட் அஸ் பி, ஆண்டவரே, எங்களை உம்முடைய சோல்ஜராக பயன்படுத்துங்க, உம்முடைய பிரதிநிதியாக கர்த்தங்களை பயன்படுத்துங்க. ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, தமிழ் சமுதாயத்துல கர்த்தர் இடைப்படபடியாய் ஜெபிக்கிறோம். தேசத்துல இவர்களுக்கு எதிராக கிளம்புகிற எல்லா வித சத்துருவின் திட்டத்தையும் நான் இயேசுவின் அந்த முறியடித்து ஜெபிக்கிறேன். கூட இருங்க, வழிநடத்துக்கு வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். இயேசுவின் மூலம் ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல அப்பாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கரங்களை உயர்த்தி பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னுனிய ஐக்கியத்தினாலும் கிருபையும் நன்மையும் சமாதானமும் இரக்கமும் அன்பும் கர்த்தர் வருமளவும் நம்மோடு கூட இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இஸ்ரவேல் தேசத்தை ஆசீர்வதிக்கிறோம். எருசலேமிலே சமாதானம் உண்டாவதாக. கிறிஸ்து பிரியமானவர்களே, கர்த்தருடைய அன்பை நாம் ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். ஆமேன்.